விருச்சிக ராசிக்காரங்கள எல்லாராலும் ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கூடவே இருக்கவங்க மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ரொம்ப டைட்டு. இனிமேல் கொஞ்சம் லூஸாக இருப்பாங்க. கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடாக நல்லா எல்லாட்டையும் பேசி பழகி நல்லா சந்தோஷமாக விருச்சிகம் இருக்க போகிறாங்க. 3ஆம் பாவகத்தை பார்த்து 5ஆம் பாவகத்தையும் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது இளைய சகோதரத்தோட பிரச்சனை, இளைய சகோதரத்தால் எனக்கு ஒரு யூஸும் இல்லை, இளைய சகோதரத்தோட சண்டை அப்படிங்கிறவங்களுக்கு இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். இதுக்கு முன்னே கொஞ்சம் வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்திருக்காங்க. அப்புறம் இந்த 2 வருட காலகட்டங்களில் மனைவியை பிரிஞ்சவங்க நிறையா பேர். விருச்சிகம் மனைவியை கணவனை ரொம்ப சண்டை போட்டு. இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு குரு பயிற்சி டைமில் என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்க காத்திருக்கு? விருச்சிகத்தை தான் குரு பலம் பெற்று உச்ச குரு 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்க்குறது விருச்சிக வீடு. விருச்சிகத்திற்கு ஃபஸ்ட் ஹவுஸ், அதாவது விருச்சிகத்தை பார்த்து 3ஆம் பாவகத்தை பார்த்து 5ஆம் பாவகத்தையும் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது இளைய சகோதரத்தோட பிரச்சனை, இளைய சகோதரத்தால் எனக்கு ஒரு யூஸும் இல்லை, இளைய சகோதரத்தோட சண்டை அப்படிங்கிறவங்களுக்கு இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். புது முயற்சி பண்ணுறேன், மீடியாக்குள்ளே போகிறேன், ஸ்கிரிப்ட் ரைட்டர் இல்லை மியூசிக் டைரக்டர் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக வழி விட்டுட்டார் குரு. ஓகேங்களா? இன்னொன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஷியோராக குழந்தை உண்டு. விருச்சிகத்துக்கு சுகப்பிரசவம், கர்ப்பிணி மார்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும். ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் சிசேரியன். அப்புறம் ஏன் சிசேரியன்னு சொல்லக்கூடாது, ஆனால் ஒன்றும் கத்தி வைக்கிற மாதிரி இல்லை, கத்தி வச்சு ரத்தம் பார்த்து அதுபோல் சுகப்பிரசவங்கள் நடக்காமல் சுகப்பிரசவம் கர்ப்பிணிமார்களுக்கு. எழுத்துத்துறையில் நல்லா பிரகாசித்து வருவாங்க. ஆன்மீகத்துறை, அப்பா தாத்தா சொத்துக்கள் கிடச்சிரும். கண்டிப்பாக புது முயற்சிகள் பண்ணலாம். லக்னம் நல்லா இருக்க போது இன்னும் அழகாக போகிறீங்க விருச்சிகம். எப்போவுமே உங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கும். உங்களை எல்லாராலும் ஹேண்டில் பண்ண முடியாது. விருச்சிக ராசிக்காரவங்கள எல்லாராலும் ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கூடவே இருக்கவங்க மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ரொம்ப டைட்டு. இனிமேல் கொஞ்சம் லூஸாக இருப்பாங்க. கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடாக நல்லா எல்லாட்டையும் பேசி பழகி நல்லா சந்தோஷமாக விருச்சிகம் இருக்க போகிறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது விருச்சிகத்துக்கு. சூப்பர். வேலை வாய்ப்பு இல்லை வெளிநாடுக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா நடக்குமா? வெளிநாடு நடக்கும் மேம். விருச்சிகம் வெளிநாட்டுக்கு போகலாம், கடல் கடந்து போகலாம், பெரிய கண்ட்ரிக்கு போகலாம். வேலை கிடைக்கிறதுல, அதாவது இப்போது நீங்கள் ஒரு 2 lakhs சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1.5 லட்சம் 1 லட்சம் கிடைக்கும். ஆனால் வேலை உண்டு. அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண லாபம் இருக்காது, எதிர்பார்த்த லாபம் இருக்காது, ஆனால் வேலை உண்டு. வேலைக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னே கொஞ்சம் வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய யூரினரி இன்ஃபெக்ஷன், கர்ப்பப்பை பிரச்சனை, பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க விருச்சிகம். அதெல்லாம் இனிமேல் சரியாகி வரும். அப்புறம் இந்த 2 வருட காலகட்டங்களில் மனைவியை பிரிஞ்சவங்க நிறையா பேர். விருச்சிகம் மனைவியை கணவனை ரொம்ப சண்டை போட்டு செப்பரேட் ஆனவங்க நிறையா. இனி காதலில் வருது. காதலில் வரும்போது அது நல்லாயிருக்கும். இனிமேல் ரீயூனியன், பேட்சப், பிரேக்கப் ஆன லவர்ஸுக்கு பேட்சப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ரீயூனியன், எவ்ரிதிங் நல்லா இருக்குங்க விருச்சிகத்துக்கு குரு பயிற்சி. காதலில் வரப்போது காதலை பூஸ்டப் பண்ணுறாரு. ஸோ தட் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. சூப்பர். இப்போ ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறாங்க, இப்போ தொழில் தொடங்க போகிறாங்க, வீடு கட்ட போகிறாங்க, இடம் வாங்க போகிறாங்க அப்படின்னா பண்ணலாமா? விருச்சிகமும் வீடு மனை வேண்டாம், ஜுவல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போதைக்கு ஜுவல்ஸ் தாராளமாக தங்கமோ வெள்ளியோ வாங்கி வைக்கலாம். இல்லை நான் கட்டியாக வாங்கி வைக்கிறேன், தாராளமாக வைக்கலாம். டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஆனால் லாங் டேர்மாக பண்ணணும். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணி பணத்தை விட்டுறக்கூடாது. லாங் டேர்ம் பண்ணணும். டிபாசிட் வருமானம் போட்டு வைக்கலாம், ஃபிக்ஸட் பண்ணலாம். அது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கு. இல்லை பிஸ்னஸில் பண்ணலாம். பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்குது. இப்போது பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம். பார்ட்னர்ஸ் கிட்ட ஃபுல்லாக பேட்டன் ரைட்டை கொடுத்து நான் ஒரு ஒர்க்கிங் மாதிரி இருக்க போகிறேன் அப்படின்றது பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த வேலை தெரியும், நீ பொருளாதாரம் நீ போடு அப்படின்னு சொல்லி டைப்பில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்லாம் நல்லா இருக்குது விருச்சிகத்துக்கு. அதெல்லாம் நல்லா வரும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எதுமா? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் பல்லு, கண். இந்த பல் நோய், கண் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு கூட. அண்ட் தென் இஎன்டி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு கூட. வயிற்று பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த 3 உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு ஆல்ரெடி இருக்கும். இனி அது கொஞ்சம் ரெக்கவர் ஆகும். இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் இதில் கொஞ்சம் கவனம். வீடு வாங்க போகிறேன், ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன்னா டபுள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் போக போகிறீங்கன்னா நல்லா தரவு பண்ணிக்கிட்டு போங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் இன்டர்வியூஸ் போகும்போது கரெக்டான நேரத்தில் கிளம்பி நல்லபடியாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வேலை பார்ப்பீங்க. ஒரு செயினாக இல்லாமல் ரிலாக்ஸ்டாக. தேவையான அளவு பொருளாதாரம் வந்துடும். அதே நேரத்தில் வேலையில் நிம்மதியும் இனிமேல் விருச்சிகத்துக்கு உண்டு.
ஓகே, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு எல்லாமே நல்லா ஓகே, இருக்கு. நல்லா இருக்கு. விருச்சிகம் பெட்டர் தான். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். இப்போ விருச்சிக ராசி வந்து எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம்? விருச்சிக ராசிக்கு கோதண்ட ராமர் கோவில், ராமர் கோவில் வழிபாடு நல்லா இருக்குங்க. சூப்பர். திருமணமாகாத பெண்கள், அவங்களுக்கு ஏதாவது உதவி, திருமணமாக போகுது, அதாவது டவுரியால் நான் வந்து வசதி இல்லாமல் திருமணமாகாமல் இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு டவுரிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சது. இப்போ நான்லாம் சாரீஸ் வாங்கி தருவேன், அதுபோல் சாரீஸ் வாங்கி தரலாம். இல்லை நல்லா வசதியாக இருக்கேன்னா கட்டில் பீரோ வாங்கி தர சொல்லி என்னுடைய கஸ்டமர்ஸ், விஐபி கஸ்டமர்ஸுக்கு நான் அதை தான் பரிந்துரைக்கிறது. இந்த பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகி போகிறவங்களுக்கு கட்டில் பீரோ வாங்கி தரலாம், மிக்ஸி கிரைண்டர் வாங்கி தரலாம், பாத்திரம் வாங்கி வைக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள் பண்ண உங்களுக்கு குரு பகவான் வந்து மங்களத்தை கொடுப்பாரு. ஓகே, நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர்.